யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா தான் நானும் நல்லா இருக்க முடியும். சரி, ஓகே, இத்தனை மணிக்கு என்ன ப்ரோ வீடியோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விளாண்டது தான். என்னடா இது இப்படி இருக்குது பிசி லாபி. லாஸ்ட்டாக நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இருக்குமா பேன் பண்ணி மொபைல் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர் ஒன்றா கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று பண்ணானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 5000 பாயிண்ட்ஸ் வரையும் ஸ்டார்ட் பண்ணி விளாண்டுக்கலாம், மொபைல் பிளேயர்ஸும் பிசி பிளேயரும் ஒன்றா வந்து விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 8 டீம் தான் வரும் அப்படி தானே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ பாயிண்டில் கிராண்டில் இருந்தாலும் சரி, நானும் என்னடா கூப்பிட்டு கிராண்டில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, ஸ்டார்ட் ஆகாது ப்ரோ அப்படிங்கிறேன். வாங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க. இதை வேற பேன் ஆயிரம் சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஒரே ஒரு மேட்ச் எப்படி இருக்குன்னு விளாண்டு பார்ப்போன்னு வந்தால் முரட்டுத்தனமாக இருக்குது. இதில் வேற நான் வந்து இருக்கிறதுலையே ஒரு பிசி பிளே, அதாவது மற்ற டீம்லலாம் பயங்கரமான பிசி பிளேயராக இருக்காங்க. மற்ற அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிற அந்த கூட்டாளி இதை பிசி பிளேயர் மட்டும் ஏன் தான் அப்படி நூபுத்தனமாக விளாட்றாங்க தெரிய மாட்டுது. ஏதோ நம்மளும் ஒரு பிசி வாங்கிட்டோம், நம்மளும் ஒரு பிசி பிளேயர் பேருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அதில் ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன் தமிழ் ஐடி. இவனை எப்படி நான் பிசி பிளேயர், இவனை நான் எந்த மாதிரி சொல்கிறதுனே தெரியல. ஒரு நல்ல பிசி பிளேயரா, ஒரு நல்ல யூடியூபரா, நல்ல மனுஷன் வேணாம் வேண்டாம். சரி, ஓகே, மானகட்டப்ப என்னங்க சொல்கிறது நான் உங்கள்கிட்ட. அதாவது பார்த்தீங்கன்னா இவனே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு 48 பேரை விட்டு 47 பேர் சரிங்களா, ஒரு ரூம் மேட்ச் வாண்டடாக கூப்பிட்டு அந்த மேட்ச் லைவ்ல போய் சும்மா கமெண்ட் பண்ணாங்க. இவன் வேற கதைக்கு எங்கேயோ போறான்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சொல்றதை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. எப்படின்னா எப்படி சொல்ற, அந்த ஒரு மேட்ச் மாதிரி இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வரலாற்றுல நடந்ததே கிடையாது. எந்த ஒரு யூடியூபருக்கும் அந்த மாதிரி, எந்த ஒரு மனுஷனு என்ன யூடியூபர் மயிருன்ட்டு எவனுக்குமே அந்த மாதிரி நடந்தது கிடையாது சரிங்களா. சும்மா நான் யூடியூபர்னு சொல்லி உங்களை வந்து அதில் எழுத்து விட வரும்ல சரிங்களா. ஸோ அது மாதிரி யாருக்குமே நடந்தது கிடையாது. இவன் ஒரு காலத்தில் யூடியூப் வச்சிருந்தான் சரிங்களா, ஒரு 700K வச்சிருந்தான். ஆள் பார்த்தீங்கன்னா விபேஜெல்லாம் வச்சிருந்தான் மானகட்டப்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேனல், அந்த ஏதோ ஒரு சேனல் வருமே, ஐயோ வில்லேஜ் குக்கிங்கா அந்த மாதிரி, ஆமாம் அதான் நான் வில்லேஜ் ஆஃப் குக்கிங்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் அடிச்சிட்டான் சரிங்களா. அவனுக்கு பேச்சு திறமெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ப்ராடு பயங்கரமாக பண்ணுவாங்க. அதாவது யாருக்கிட்ட, நம்ம கிட்ட தான் மட்டும்தான் பண்ணுவான், என் கிட்ட மட்டும்தான் பண்ணுவான். ஸோ நான் ஒரு நாள் விளாண்டு இருந்தேன் சரிங்களா. வேற எங்கேயே வீடியோ கொண்டு போகிறோம் நினைக்காதீங்க, அந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஸோ அது எப்படி பார்த்தீங்களா, அடி வாங்குற பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் எமௌண்ட் போடுங்களா, தப்பே கிடையாது, எமௌண்ட் போடுங்க மானகட்டபிளுக்கு. சரி, அதாவது பார்த்தீங்கன்னா போதும், இதுக்கு மேலே அவனை பேசுனா என்னை ஃபோன் பண்ணி கழுவி ஊற்றிடுவான். சரி, அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 48 நான் லைவ் போட்டிருந்தேன் சரிங்களா. அதோ அந்த ஒரு லைவ் போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா டர்னிப் மூலிமா, ஆப் மூலிமா கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தோம் அந்த லைவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா போயிட்டு கமெண்ட் பண்ணேன் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு சரியான பிளேயராக இருந்தீங்கன்னா இங்கே வந்து போய் அடிச்சு காட்டு, நான் நடத்துகிறேன் அந்த லைவ் மேட்ச்சில் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எவ்வளோ தரேன்னு கேட்டேன். அதாவது ஜெயிச்சா என்ன தருவேன் அப்படின்னு கேட்டேன். 1000 டைமண்ட் தரேன் அப்படின்னு சொன்னான் சரிங்களா. எனக்கு 1000 டைமண்ட் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர வச்சுன்னா மேட்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை அடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் மட்டும் தான் தரேன்னு சொன்னான் சரிங்களா. அடுத்து மேட்ச் சீரியஸாக போக போக பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னடா எங்கிட்டு போனாலும் நம்மளே மட்டுமே சொல்கிற மாதிரியே இதுவும் ஃபீல் ஆகுச்சு. ஸோ அதுவும் லைவ்ல பார்த்து சொல்லுவான், இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த லைவ் பார்த்து தான் விளாடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே டைமண்ட் ஏற்றிட்டே இருந்தான். அடிக்கிற மகிழ்ச்சி அடிக்கிற இத்தனை டைமண்ட்ரா அப்படி இப்படின்ட்டு அந்த லைஃப் டைம் செட்டில் பண்ணுற அந்த ரேக்கையும் விடுவான். ஸோ அந்த ஒரு வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா, வீடியோட லிங்க் வேண்டாம். ஸோ இவெல்லாம் ஒரு யூடியூபரா அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு தம்ப்நெயில் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஏன்னா இந்த ஒரு வீடியோட லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அடுத்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதில் இந்த ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக நார்மலாக தான் இருக்கும். பட் ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும், எப்புன்னு அப்புன்னு அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு மேட்சை பார்த்துட்டு என்னடா அப்படி இருக்குது பிசி பிளேயர் ஏதோ மொரட்டலாபின்னானே அப்படிங்கிற நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட வேண்டாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவு இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது மேட்ச் இப்போ நாங்கள் சும்மா போட்டு கொளுத்துட்டாங்க. அதுவும் பிசி பிளேயர் இந்த பாருங்க, இப்போ அடித்த கூட பிசி பிளேயர் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்சை பார்க்கலாம்னு பரவாயில்ல சரிங்களா. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிய போது, ரெண்டாவது மேட்சை மட்டும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. கொடூரமான மேட்ச். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். அந்த ஒரு ஆப்போட லிங்க் மட்டும் தான் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து பின் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோட லிங்க் கேட்டிங்கன்னா, அந்த தமிழ் நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ண வீடியோ அந்த லிங்க் இருக்கு, கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இல்லை இந்த ஒரு வீடியோட கடைசியிலே பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட அந்த கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோட டைட்டில், அப்புறம் அந்த வீடியோ வந்து எந்த இடத்துல எப்படி இருக்கு எல்லாத்தையும் விளக்கமாக விலாவரியாக பார்த்தீங்கன்னா நம்ம மயில் சேனலில் தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோட கடைசியில் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க.
பாருங்க, அந்த பாட்டு போயில பக்கத்துல தான் அந்த இனிமே அடிக்கிறான், அவன் கூட தாங்க அடிக்கிறான். அதே இவனுக்கு கண்ணுக்கு தெரியலையா, இவனு ஒரு பிசி பிளேயர் தான், இவன் ஒரு வாட்டம் அடிச்சான், நம்ம ஒரு வாட்டி இவன் அடிச்சா, திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பேரால இவன்ட்டு அடி வாங்கிட்டோம். சரி ஓகே, அதை சொல்லிட்டு போயிடலாம். அந்த ஆப்பை பற்றி பார்த்துட்டு அடுத்த ரெண்டாம் மேட்சை பார்க்கலாம். சரிங்களா, நான் சொன்ன அந்த ஆப் இந்த ஒரு ஆப் தான். இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா வின்சோ. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கீழே அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, லிங்கை தொடர்ந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி சென்ட் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வழக்கமாக நீங்கள் இந்த ஆப் மூலமா கேம் விளாண்டு மணி ஏர்ன் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரெஃபர் எடுத்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் புது விஷயம் சொல்ல போகிறேன். ஆனால் இது பழசு தான், வந்து ஒரு 4-5 மாதம் ஆகுது. ஆனால் உங்களுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுங்க. நீங்கள் ரெஃபர் அதிகமாக எடுக்க உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் தர்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் 5000 டவுன்லோட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு iPhone 16 இல்லைனா S20 Ultra தர்றாங்க. இல்லை 10,000 டவுன்லோட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோவா ட்ரிப் அழைச்சி போகிறாங்க. 25,000 டவுன்லோட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பைக் தர்றாங்க. அதுவே 50,000 டவுன்லோட் எடுத்தீங்கன்னா மகேந்திரா தார் தர்றாங்க. உங்களால் டவுன்லோட் டார்கெட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியலனா கூட நீங்கள் எடுத்த டவுன்லோடுக்கு அவங்களே காசும் கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் அழகாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் மூலியமா. டவுன்லோட் எடுத்தாலும் ஒரு டவுன்லோடுக்கும் எவ்வளோ தருவாங்க. அதாவது நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஒரு டவுன்லோடுக்கு இவ்வளவு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணால் இவ்வளவு தரான்னு இருக்காங்க. அது எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அங்கே டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கனாலே ரைட் சைடு கார்னரில் தொட்டு நீங்கள் அது உள்ளே போனாலே உங்களுக்கே தெரிஞ்சுருங்க. எடுத்தோன்னே டிஸ்பிளே ஃப்ரீ ஃபயரில் இந்த விளம்பரம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஆப் உள்ள போகும்போது கேம் உள்ள வாய் வேற கொள்ற கேம் உள்ள போகும்போதே நம்மள்ட்ட அந்த எடுத்தோன்னே எதனா புதுசாக இருந்துன்னா காட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி அவங்களே காமிச்சிருவாங்க, நீங்கள் உள்ளே போனாலே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஆப்பில் கேம் ஆண்டும் நிறைய மணி சம்பாதிக்கலாம். ஆப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஓகே, அந்த ஆப்பை பற்றி பேசிட்டு இந்த ஃபர்ஸ்ட் மேட்சையும் முடிச்சாச்சு. இதுதான் அந்த ரெண்டாவது மேட்ச்சு. இந்த மேட்ச் தான் எப்புன்னு அப்புன்னு அந்த மாதிரி பயங்கரமான ஒரு மேட்ச்சு. ஸோ வந்து கொடூரமான இந்த மேட்ச் தான் சொல்லி ஆகணும். நீங்களே பாருங்கள் நாத்த இதுக்கு மேலே இந்த மேட்ச்சு சும்மாலாம் பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு எதுக்கு அதை நான் உங்களை வந்து பார்க்க வச்சு சப்போஸ் உங்களுக்கு வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது. இன்னும் நீங்கள் வந்து பெருசாக வந்து எக்ஸைட் ஆகிடக்கூடாது. இல்லை மேட்ச் என்னடா அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு பெருசாக நீங்கள் எதிர்பார்த்து அது உங்களுக்கு வந்து இல்லாமல் போச்சுன்னா. ஆமாம், அப்படி தான் நம்மலாம் லியோ படத்துலனாலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி அவதார் 2 படத்துக்கு 10 வருஷமாக வெயிட் பண்ணி இதோ போங்க ஏதோ நடந்துருச்சு. சரி ஓகே, அடுத்து எப்படிலாம் அடிக்கிறோம் இந்த ஒன் பிளட்டை இதை வச்சு தான் எனக்கு இந்த கண்ணை வச்சு ஆடணும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதாவது பார்த்தீங்கன்னா திறமையாக ஆடணும் இந்த கண்ணை வச்சு அப்படின்னு. ஆனால் என்ன தான் திறமை இருந்தாலும் நீங்கள் என்னதான் சிஎஸ்ல மொரட்டு பிளேயராக இருந்தாலும் ஃபுல் மேப்பில் பெருசாக ஆட முடியாது. அதே மாதிரி சிஎஸ்ல என்னதான் திறமை இருந்தாலும் சரி, ஃபுல் மேப்பில் என்னதான் திறமை இருந்தாலும் சிஎஸ்ல வந்து பெருசாக ஆட முடியாது. அந்த சிஎஸ்லையும் நல்லா ஆடி ஃபுல் மேப்லேயும் நல்லா ஆடுற ஒரு பிளேயர்னா அது வந்து எப்படி சொல்கிறது, கிடைக்கிறது இருக்காங்க, ரேரான பிளேயர் தான். சரிங்களா, ஸோ அது மாதிரி என்கிட்ட ஒருத்தர் இருக்கான் நம்ம சந்தோஷ். சரிங்களா, M97 சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இருக்காங்க இந்த கொம்மை, அப்புறம் கிரட்டோஸு, இந்த அலிமு, அஜய், இது மாதிரி வந்து ஒருத்தரும் இருக்காங்க. ஸோ என் சைடு தெரிஞ்சவங்கள சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி உங்கள் சைடும் வந்து இது மாதிரி தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா டேக் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் பார்த்து. இதை வந்து டேக் பண்ண முடியுமா? இல்லை அது என்னமோ ஒன்று அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் மட்டும் கமெண்ட் பண்ணியிருக்கேன்டா, வேண்டாண்டா எதுக்கு உங்களுக்கு இல்லாத வேலையெல்லாம். நீங்களே ஏதாவது என்டர்டைன்மெண்ட் தான் அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, அதுலேயும் போயிட்டு உங்களை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை அது நமக்கு. சரி ஓகேங்க, இந்த பையன் இவர் வந்து தமிழை பற்றி பேசினதுலாம் போதும். ஸோ பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாரும் நம்ம கூட எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு தான் இப்போ வயசாகிட்டு போயிட்டு இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, இவர் வந்து நம்ம ஓசிக்கில் எடுத்துருவோம். ஸோ இது யார் கொடுத்த டேமேஜ், தமிழ் கொடுத்த டேமேஜ் தான், அவங்களுக்கு தான் ஓசிக்கில் எடுத்திருக்கோம். நல்லா ஜாலியாக போயிட்டுருக்குங்க. யூடியூபர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஃப்ரீயாக வந்து பேசுகிற ஒரு ஆள்னா அது ஒரு 2-3 ஆள் இருக்காங்க. அதில் இவனும் ஒருத்தன், நம்ம சிங்கம், சிறுத்தை, டிஜிபி ராப்பு, நெல்லை, அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் மட்டும்தான், வேறு யாரும் பெருசாலாம் இல்லை. ஒரு ஆள் இருக்காருங்க நம்ம கேமிங் பேலு, அவர் பெரிய ஆள் ஆகிட்டாருங்க. அவர்லாம் என்ன லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிட்டாரு. நம்ம ஒரு வீடியோலே சொல்லியிருப்போம் இன்ஸ்டாவிலேயே. வேறு யாரும் கிடையாது பெருசாக. நம்ம பேசினா அவங்க வந்து தப்பாக எடுத்துப்பாங்களா என்ன, அது எப்படி சொல்கிறது, ஒரு ஆள் நம்மள்ட்ட வந்து பேசுகிற விதத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சோம், பேசாமலே போயிடுவாங்க. அதுலேயே தெரிஞ்சுப்போம் ஓகே இவன் வந்து நம்மள மாதிரி கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து எதுக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசுறதுனால நம்மளுக்கு இருந்தும் எந்த எப்படி சொல்கிறது காசு வேணாங்க. நம்ம எங்கேயோ அந்த கதையை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கமே. ஒரு கதையை உங்கள்கிட்ட எதுனா ஒன்று சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. சும்மாவே நம்மள கேமில் உள்ள கதையை பற்றி பேசாமல் வேற ஒரு கதையை என்னடா வாய் இப்படி கொள்ளுறது, வேற கதையை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். யாராவே செகண்ட் ஹெல்ட்டு வெள்ளை கலர் சட்டை தானே முன்னாடி ஒன்றா, இவன் என்ன குறுக்கா வந்து விழுறான். சரி ஓகே, ஆனால் அடித்து நொறுக்குறாங்க பார்த்தீங்களா. நம்மளை வந்து எப்படி சொல்கிற அந்த ஒரு
ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க போட்டு நம்மளும். அதாவது இது முன்னாலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் லாபியில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மொபைல் லாபி மேட்ச்சில் ஒரு 3 தடவை சாகுறோம் அப்படின்னா நம்ம அதில் ஒரு 7-8லேருந்து 10 கிலோவது அடிச்சிருப்போம். ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் ஒருத்தனையும் அடிச்சுட்டு நம்ம ஒருத்தனை அடிச்சுட்டு சாக வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கதையாக இருக்குது. செத்துருவோம், திரும்பி இறங்க வந்து கில் அடிப்போம். நான் நல்லா படித்தேன், சூப்பராக படித்தேன், விடிய படித்தேன், கடைசியில் ஃபெயிலாக போயிட்டாங்கிற மாதிரி திரும்பி இறங்கி வருவேன், ஒருத்தனையும் அடிப்பேன். எனக்கு அந்த பாண்டா ஒரு வந்து எப்படி சொல்கிறது, எல்லா இந்த வெகுலியாக இருக்கிறவங்கலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா அவங்கள எல்லாருமே பிடிச்சி போயிருது. நிறைய பேருக்கு வெகுலியாக இருக்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்து, பாண்டா, அப்புறம் அந்த காத்து கருப்பு அவர் வந்து அவரே சொல்லிட்டார், நான் வந்து இப்படி பண்ணாதான் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யார் இருக்கா, வேறு யாருன்னு தெரிலங்க. சரி ஓகே, அந்த கதை இங்கே பற்றிலாம் திரும்பி வேறு எங்கேயோ போயிட்டேன். கேமில் உள்ள கதையெல்லாம் நீங்கள் புதுசாக வந்தவங்களா இருந்தால் சொல்கிறேன், நம்ம சேனலை எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா இதுவரையும் பார்த்துட்டீங்களான்னு கூட தெரியாது எனக்கு. ஆனால் ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் பங்காளிகளா எல்லாரும் ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. சரி ஓகே, அடுத்து வேறு என்ன உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இவனை பற்றி ஒரு 2 கதை பேசணும். அதாவது பேசின கதையெல்லாம் பேச மாட்டேன். பிசி பிள்ளைலாம் என்ன பண்ணுவாங்க, அட்டாக்கு போயிட்டு பயங்கரமாக பண்ணுவாங்க, அவங்கள தான் நம்ம தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இவன் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பண்ணிட்டு நம்மளை வந்து தூக்கி விட வைக்கிறான். அதாவது நம்மளை தூக்கி விட்றான். சரிங்களா, என்னன்னே தெரிலங்க, கோச்சிக்காத கேட்டுக்கு ரொம்ப வந்து உளறிட்டு இருக்கிறேன். என்ன காரணம் புரிய மாட்டேங்குது, என்ன காரணம் ஆமாம், டெய்லியும் பேசினா தான் நம்ம வந்து ஒழுங்காக பேச முடியும். எப்பயாவது ஒரு வந்து பேசினா எப்படி புரியும், பேச முடியும். இதை பார்த்தீங்களா, இதை கூட உங்கள்கிட்ட ஒழுங்காக சொல்ல முடியல. சரி ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இடத்துல நம்ம ஆள் தூக்கி விட்டானா திரும்பியும் பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு நம்ம கில் அடிப்போம். சரிங்களா, ஆனால் என்னன்னா இதில் எனக்கு வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிசி பிளேயர் உள்ள இருந்ததுனால. ஸோ இதனால தான் வந்து இந்த பிசி லாபிலாம் வந்து பிசி பிளேயரும் மொபைல் பிளேயரும் ஒன்றா விளையாடக்கூடாதுன்னு வந்து இது பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இடையில அவங்க இல்லாத போது பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பேன் பண்ணியிருக்காங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே 2 பேரும் ஒன்றா விளையாடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃபேல்கப்பட்டு அதிகமாக வைக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, நம்ம இறங்கும் போது மேலே அந்த ஏரில் இருக்கும் போதே அடிக்கிறாங்க, கொடூரமாக அடிக்கிறாங்கன்னு தான். ஆனால் இவங்க ஏரில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐடிபி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, எம்ஐடிபி ஸ்னைப்பர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நங்குன்னு ஏரில் இறங்கும், அதுவும் ஃபேல்கோ வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறாங்க. அதை பாருங்களேன். ஏன் இது, ஆனால் அவங்க அடித்ததை பார்த்து விட்டு அப்படியே திரும்பி நம்ம பிசி பிளேயரை பார்த்தோம்னா, சி என்னடா நீங்கள் போங்கடா, ஏன்னா நமக்கு மட்டும் இப்படிலாம் இருக்க பார்த்தீங்களா, அப்படியே அவங்கள்ட்ட அடியை வாங்கிட்டு இந்த பிசி பிளேயர் வந்து பாருங்கள். ஸோ வந்து கொடூரமாக வந்து ரிவ்யூ பண்ணி விட்டு தூக்கி விட்டுருக்காரு, நம்மளை பயங்கரமாக ஆடுறாருல. என்னத்த போ, அது தெரிஞ்சு போச்சு, அவங்க 4 பேர் தான் இருக்காங்க, நம்ம இறங்க அடிப்பாங்க அப்படின்ட்டு. என்னன்னா அது திரும்பி இறக்கி விட்றானே தூக்கி விட்றானேன்னு பார்ப்பீங்க, அது ஒன்றும் இல்லை, திரும்பி இறங்கி அடி வாங்கியிருப்போம். அதை உங்கள்கிட்ட காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி எதுக்கு அது தேவையில்லாத வேலை. ஸோ அதனால் என்னடா அவங்க வீடியோ பார்க்குறது தேவையில்லாத வேலை போல இருக்குன்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் நினச்சி நம்ம வீடியோலாம் பார்க்காம போயிடாதீங்க. நம்ம வந்து அந்த ஒரு சீரியஸ்னஸ்லாம் வெளில வந்தாச்சு. எப்படி சொல்கிறது, முதலாம் வந்து அந்த ஒரு பஞ்சு டயலாக் ஒரு வீடியோலாம் இருக்கும். இப்போலாம் வீடியோவே வாரத்துக்கு ஒரு நாள் தானே போடுறோம். அதனால் வந்து பஞ்சு டயலாக்லாம் பெருசாக குறைஞ்சி வச்சு எனக்கு இவனை நினச்சிதாங்க எப்படியும் அவ்வளோதான் சொல்லி முடிச்சு விட்டாங்க, முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இருந்தாலும் என்ன வாய்ஸே மாறுது வர. சரி ஓகே மக்களே, அவ்வளோதான், நம்ம ஆள் செத்து போயிடுவான், சோழி தூரம் முடிஞ்சிடும். இந்த மேட்சை வந்து இதுக்கு மேலே நம்ம காமிச்சு அந்த நம்ம சொதப்பல் பேச்சு உளறல் பேச்செல்லாம் நீங்கள் வந்து இதுவரையும் கேட்டுருந்தீங்கன்னா நீங்களாம் தெய்வங்க. சரி ஓகே, இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கிறேன். கொடூரமாக இருந்துச்சு, நம்மளும் கொடூரமாக தான் அடித்தோம், அவங்களும் நம்ம அதுக்கு மேலே கொடூரமாக அடித்தாங்க. வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோட வரேன் உங்கள்கிட்ட. லாஸ்ட் வீடியோ இந்த மந்தில் கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் வீடியோ போடுவேன், அது நல்ல வீடியோ இருக்கும். பை கைஸ், லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.